அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேனிக் அட்டாக்னால் என்னது, இந்த பேனிக் அட்டாக் வரும்போது நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேனிக் அட்டாக்கும் ஹார்ட் அட்டாக் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இருக்கிற நிறைய பேருக்கு நிறையா லைஃப் சிச்சுவேஷன்ஸில் இந்த பேனிக் அட்டாக் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது பேனிக் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உள்ள ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற சில டெக்னிக்ஸையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இறுதி வரை வீடியோவில் இணைந்திருங்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். முதல்ல நம்ம பேனிக் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது பேனிக் அட்டாக் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா, இது நம்ம திடீர்னு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வரும்போதோ, இல்லை நம்மளுக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி கேட்கும் போதோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வரும்போதோ, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் திடீர்னு நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாகும். நம்மளுக்கு மேல் ஃபுல்லாக வேர்வை வரும். அதே மாதிரி நம்மளுக்கு மூச்சு திணறல் வர மாதிரி வரும். நிறைய பேர் அன்கான்ஷியஸ் ஆகி உள்ற ஸ்டேஜ் கூட நிறைய பேருக்கு உருவாகிறது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா பேனிக் அட்டாக்குன்னு நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்மில் சொல்லலாம். அதாவது பேனிக் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போவுமே வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில சிச்சுவேஷன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த ரொம்ப ஆங்ஷியஸான மாதிரி, இல்லாட்டி நம்ம விருப்பப்படாத ஒரு இடத்துக்கு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக போகும்போது, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இது வரலாம். மேலும் நிறைய பேருக்கு பேனிக் அட்டாக்ஸ் இந்த மாதிரியான ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது, அப்புறம் ஸ்வெட்டிங் வர இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இல்லாமல் கூட ஒரு பயங்கரமான டென்ஷனாக, இல்லை இருக்க முடியாத மாதிரி, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் கூட இந்த பேனிக் அட்டாக் வரலாம். ஸோ இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான விஷயமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் ரொம்ப டேஞ்சரஸாக தெரியும். நிறையா சைக்காட்ரிக் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க இந்த பேனிக் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேனிக் அட்டாக் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் அது அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக்னாவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம், ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாகுது, ஸோ அந்த மாதிரி அவங்க மிஸ்கன்செப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அவங்க திருப்பி ஹாஸ்பிட்டல் போய், இல்லை ஒரு இசிஜி அவங்க ரீடிங் பார்த்து, அதுக்கப்புறம் தான் அவங்க பேனிக் அட்டாக் அப்படின்னு இதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஸோ இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வர ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பேனிக் அட்டாக்கு ரிலீஃபாக நம்ம 2 சைக்காலஜிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற 2 மெத்தட்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சை ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சை ப்ரீத்திங் அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம நம்மளுடைய ப்ரீத்திங்கை 2 ஹாஃபாக நம்ம பிரித்து நம்ம ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சை ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சை ப்ரீத்திங் எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இப்போது திடீர்னு இப்போ ஒரு பேனிக் அட்டாக் வருது, ரொம்ப நெஞ்சு படபடப்பாக இருக்குது, பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இந்த சை ப்ரீத்திங் யூஸ் பண்ணலாம். இந்த சை ப்ரீத்திங் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொத்த லங் கெப்பாசிட்டி, நீங்கள் எவ்வளோ மூச்சு உள்ளே இழுக்க முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டியில் ஒரு 75% எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட்டு இழுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி மூச்சு இழுத்து ஒரு 75% மூச்சு இழுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, திருப்பி மீதி இருக்கிற ஒரு 25% திருப்பி மேலே ஃபுல்லாக இழுக்கணும். ஃபுல்லாக இழுத்து 100% நீங்கள் ஃபுல்லாக இழுத்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 75%லேருந்து
1 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 75% இழுத்து 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். அடுத்தது வந்து மீதி இருக்கிற ஒரு 25% இழுத்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு 20 to 25 சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் இந்த பேனிக் அட்டாக் வரும்போது வந்து நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பேனிக் அட்டாக்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாக்ஸ் ப்ரீத்திங் வந்து எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான். ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஹலேஷன் பண்ணணும். மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை உள்ளே இழுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக இழுக்கணும். மெதுவாக வந்து ஒரு 8 செகண்டுக்கு இழுக்கணும். அடுத்தது ஒரு 8 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும். அடுத்தது ஒரு 8 செகண்ட் வந்து அதை வந்து மெதுவாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி வெளியே விடணும். அடுத்தது ஒரு 8 செகண்ட் வந்து எம்டியாக இருக்கணும். அதாவது ஒரு பாக்ஸுக்கு 4 சைடு இருக்கிற மாதிரி இதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 8 செகண்ட்ஸ் வந்து மூச்சை வந்து மெதுவாக உள்ளே இழுக்கணும். 8 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும். 8 செகண்ட்ஸ் வந்து அதை வந்து ஸ்லோவாக வந்து எக்ஸ்ஹேல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். உடனே வந்து ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்லோவாக வந்து எக்ஸ்ஹேல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். கடைசியாக ஒரு 8 செகண்ட்ஸ் வந்து எம்டினஸ்ஸாக இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து இந்த இந்த மொத்த சைக்கிளை வந்து இது வந்து ஒரு சைக்கிள், இதை வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நீங்கள் பேனிக் அட்டாக்ஸ் வர டைமில் வந்து பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அந்த சடன் ஹார்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறது, ஸ்வெட்டிங், அதுக்கப்புறம் வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் மைண்ட் வந்து காம் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு பேனிக் அட்டாக் அப்படின்னா என்னது, இந்த பேனிக் அட்டாக்னால வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இந்த பேனிக் அட்டாக்கை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை போய் பேனிக் அட்டாக்ஸ் வரும்போது அதுக்கான டேப்லெட்ஸும் வந்து SOS டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேனிக் அட்டாக் வந்து எப்போவுமே வந்து ஹார்ட் அட்டாக்காக ஒருபோதுமே வந்து மாறாது. அது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ரேட் வந்து ரேஸ் ஆகி போனாலும் அது வந்து திருப்பி நம்மளுடைய நார்மல் லெவலுக்கு வரும். நம்மளுடைய நார்மல் பேஸ்லைன் ஹார்ட் ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து நார்மலைஸ் ஆகும். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த டைம் இன்டர்வலில் இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பேனிக் அட்டாக் வரதும் குறையும். அது வந்து திரும்பி அடிக்கடி வர்றதுக்கான இன்டர்வல் வந்து குறையிறதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவாக சைக்காலஜிக்கல் வீடியோஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க மறக்காமல் லிவிங் சயின்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். நன்றி.